வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் ஆழமானது. நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரம் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து டிசம்பர் 29ஆம் தேதிக்கான ஒரு பகுதி. ஒரே ஒரு பக்கம்தான், ஆனா அது நாம பார்க்குற விதத்தையே ஒரு பெரிய கேள்வி கேக்குது. ஆமா. நாம பொதுவா நான் வேற, இந்த உலகம் வேறன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம இயல்பு. ஆனா அது உண்மையிலேயே அப்படிதானா? வாங்க, இந்த மூலத்துல இருக்கிற உதாரணங்களை வச்சு இந்த கேள்வியோட ஆழத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் அத்வைத்தம். ஆமா, அத்வைத்தம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டற்ற நிலை. அதாவது ரெண்டு இல்ல, ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. ஒண்ணுதான். ஆமா, இது இந்திய தத்துவத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1000 வேற்றுமைகள் தெரியலாம். மனுஷங்க, மரம், செடி, விலங்குன்னு. ஆனா அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லா வேற்றுமைகளுக்கும் பின்னாடி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு அடிப்படை உண்மை இருக்கு. ஓ, பார்க்கறதுக்கு பல மாதிரி தெரிஞ்சாலும் இருப்பது ஒண்ணே ஒண்ணுதான். அதுதான் சாரம். சரி. அப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். அந்த மூலத்துல இருக்கிற ஒரு பிரார்த்தனையிலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, சூரியனும் சூரிய கிரணமும் போன்று, இறைவா, நான் உனக்கு அந்நியமானவன் அல்லன் என்பதை அறிந்து கொள்ள அருள் புரிவாயாக. இந்த சூரியன் கிரணம் உதாரணம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் இருக்கு மாதிரி தெரியுதே. நிச்சயமா, இது அத்வைதத்தோட மொத்த சாரத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஓமைன்னே சொல்லலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, சூரியன் இல்லாம சூரிய கிரணம் தனியா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. சூரியனோட இருப்பே கிரணத்துக்கு ஆதாரம். அதே மாதிரி கிரணம் இல்லாமல் சூரியனோட தன்மையோ அதோட வெளிச்சத்தையோ நாம உணர முடியாது. ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியலாம், ஆனா சாரத்துல ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. சூரியன் கிரணம் உவமை புரியுது. ஆனா கிரணம்ங்கிறது சூரியனோட ஒப்பிடுறப்போ ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி தானே? ஆமா. அப்போ நாமளும் அந்த முழு முதற் சக்தியோட ஒரு சின்ன, ஒரு முக்கியமில்லாத பகுதியா, இல்ல ரெண்டும் சமம்னு அர்த்தமா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் இந்த ஓமையில நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இது அளவு சம்பந்தப்பட்டதில்ல, தன்மை சம்பந்தப்பட்டது. ஓ, தன்மை சம்பந்தப்பட்டதா? ஆமா. ஒரு துளி கடல் நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணா அதுல இருக்கிற அதே உப்பு, அதே தாதுக்கள் தான் பெரிய கடலையும் இருக்கும், கரெக்டா? ஆமா ஆமா. அளவுல சின்னதா இருக்கதான், ஆனா தன்மை ஒண்ணுதான். அது மாதிரிதான் கிரணத்தோட தன்மையும் சூரியனோட தன்மையும் ஒண்ணு. அதனால கிரணம் சூரியனை விட்டு பிரிஞ்சு அப்புறம் திரும்ப போய் சேரணும்னு அவசியம் இல்ல. அது எப்போதுமே சூரியனோட ஒரு பகுதி தான். சரி சரி. அதே மாதிரி நாம அந்த முழுமுதற் சக்தியோட ஏற்கனவே ஒன்னாதான் இருக்கும். அந்த ஒற்றுமையை உணர்றது தான் விஷயம். அதனாலதான் அந்த வரி, நான் உனக்கு அந்நியமானவன் அல்லன் அப்படின்னு அழுத்தி சொல்லுது. ஓ, அப்போ இது சேர்றது பத்தின விஷயம் இல்ல, ஏற்கனவே சேர்ந்துதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது பத்தினது. இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த ஆழமான கருத்தை இன்னும் சுலபமா விளக்க அந்த மூலத்துல சில ஜோடி உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல வர்றது அலையும் கடலும். ம். அலைக்குன்னு ஒரு பேரு, ஒரு வடிவம் இருக்கு. அது கடல்ல இருந்து தனியா தெரியுது. ஆனா அது உண்மையிலேயே கடல்ல இருந்து வேறயா? இல்ல, இதுதான் விஷயமே. அலைங்கிறது கடலோட ஒரு ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு. அதோட சக்தி, அதோட இருப்பு எல்லாமே கடலை சார்ந்தது தான். ஒரு நொடி கூட கடல் இல்லாம அலையால இருக்க முடியாது. உண்மைதான். அலை வேகமா கரைக்கு மோதுது, அப்புறம் காணாம போகுது. ஆனா அது நிஜமாவே அழிஞ்சு போகுதா? இல்ல. அது திரும்பவும் கடலாகவே மாறிடுது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் கஷ்டப்படுறதுக்கோ இல்ல சந்தோஷப்படுறதுக்கோ காரணம் நான் என்னை ஒரு தனி அலையா நினைச்சுக்கிறதுனால தான், அப்படிதானே? மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. நான் இந்த பெரிய கடலோட ஒரு பகுதின்னு நினைச்சா இந்த சின்ன சின்ன இன்பத்துன்ப அலைகள் எனக்கு பெருசா பாதிக்காதா? அதுதான் இதோட நடைமுறை பலன். நாம நம்மள ஒரு சின்ன தனி அலையா பாக்குற வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மள புரட்டி போடும். ஆனா நாம அந்த விஷாலமான ஆழமான கடலோட ஒரு அம்சம்னு உணர ஆரம்பிச்சா இந்த மேலெழும்பி வர்ற அலைகள் நம்மோட உண்மையான சொரூபத்தை பாதிக்காது. அது ஒரு பார்வை மாற்றம். சரி, கடல் அலை உதாரணம் நம்ம கண்ணுக்கு தெரியற உலகத்துக்கு பொருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மூலத்துல சிவமும் சக்தியும் பிரம்மமும் மாயையும் மாதிரி கண்ணுக்கு தெரியாத தத்துவங்களையும் இதே மாதிரி இணைக்கிறாங்களே, அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, இப்ப நாம தத்துவத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். முதல்ல சிவமும் சக்தியும். சிவம்னா தூய அறிவு, ஒரு அசைவில்லாத ஒரு நிலை. சக்திங்கிறது அந்த அறிவிலிருந்து வர ஆற்றல், செயல், படைப்பு. ஓகே. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல.
நெருப்பும் அதோட சூடும் மாதிரி. சூடு இல்லாம நெருப்பு இல்ல, நெருப்பு இல்லாம சூடு இல்ல. ரெண்டும் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரே விஷயத்தோட ரெண்டு முகங்கள். அப்போ பிரம்மமும் மாயையும் கூட அப்படிதானா? கிட்டத்தட்ட. ஆனா ஒரு சின்ன முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பிரம்மம்னா எல்லையற்ற மாறாத முழு உண்மை. மாயங்கிறது அந்த உண்மைய நமக்கு இந்த பலவிதமான உலகமா காட்டி கொடுக்கிற ஒரு சக்தி. இத ஒரு தோற்றப்பிழைன்னு சொல்லலாம். தோற்றப்பிழையா? உதாரணத்துக்கு? ரொம்ப பிரபலமான உதாரணம். இருட்டுல ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறது. ஆமா, ஆமா. அங்கே நிஜத்துல பாம்பு இல்ல, கயிறு தான் இருக்கு. அந்த பாம்புங்கிறது ஒரு தோற்றம், அதுதான் மாயை. ஆனா அந்த பாம்புன்ற தோற்றம் உருவாகிறதுக்கு ஆதாரமா அங்கே ஒரு கயிறு, அதாவது பிரம்மம் இருக்கணும்ல. ஆமா, அது இல்லாம தோற்றம் வராது. கரெக்ட். கயிறே இல்லாம பாம்பு தோற்றம் வராது. அதுபோல பிரம்மம்ங்கிற அந்த அடிப்படை உண்மை இல்லாம இந்த உலகங்கிற தோற்றம் இருக்காது. நீங்க கயிறு பாம்பு உதாரணம் சொன்னீங்க. ஆனா அந்த பாம்ப பார்த்தா நிஜமாவே பயம் வருதே, அந்த உணர்ச்சி உண்மையாச்சு. நிச்சயமா. அதுதான் மாயையோட சக்தி. அந்த பயம் 100% உண்மை. உங்க இதயம் வேகமா துடிக்கும், வேர்க்கும். ஆனா அந்த பயத்துக்கு காரணம் ஒரு பொய்யான விஷயம். சரியா சொன்னீங்க. ஒரு பொய்யான காரணத்தால ஒரு உண்மையான உணர்ச்சி உருவாகுது. எப்போ வெளிச்சம் வந்து அது பாம்பு இல்ல கயிறுதான் தெரியுதோ அப்போ அந்த பயம் காணாம போயிடும். அதுபோல ஞானம்ங்கிற வெளிச்சம் வரும்போது இந்த உலகத் தோற்றத்தால வர்ற பயமும் துக்கமும் இல்லாம போயிடுன்னு அத்வைதம் சொல்லுது. இது ரொம்ப ஆழமா இருக்கு. இந்த தத்துவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத நம்மளோட நேரடி அனுபவத்துக்கு கொண்டு வர முடியுமா? அந்த மூலத்துல அடுத்ததா வர்ற ஜோடிகள் உடலும் உயிரும், ஜகத்தும் ஜீவனும். இதுங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள். ஆமா, இதுதான் அந்த மூலத்தோட சிறப்பு. பிரபஞ்ச தத்துவத்தையே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது. உடலும் உயிரும் எடுத்துக்குவோம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆன ஒரு ஜடப்பொருள். ஆனா அதுக்குள்ள உயிருங்கிற சக்தி இல்லைன்னா அது வெறும் பிணம். அந்தே. அதே நேரம் அந்த உயிர் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு இந்த உடம்புங்கிற கருவி தேவைப்படுது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு உயிருள்ள மனுஷன். எதை எதிலிருந்து பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா உயிர் இல்லைன்னா அது வெறும் மண். இந்த ரெண்டும் ஒண்ணுங்கிறத நினைச்சா நம்ம உடம்பு மேல இருக்கிற பார்வையும் மாறுமே. சரி, அப்போ ஜகத்தும் ஜீவனும் என்பதை எப்படி புரிஞ்சிக்கிறது? இது அதே தர்க்கத்தோட ஒரு விரிவாக்கம்தான். ஜகத்னா இந்த உலகம், பிரபஞ்சம். ஜீவன்னா அதுல வாழ்ற நாம. நாம என்ன நினைக்கிறோம்? நான் வேற, இந்த உலகம் வேற, இது என்னோட வீடு, இது வெளியில இருக்கிற தெருன்னு பிரிக்கிறோம். ஆனா அத்வைதம் என்ன கேக்குதுன்னா, நீங்க சுவாசிக்கிற காத்து உங்களுக்குள்ள போது வெளியே வருது. அது உங்களோடதா இல்ல உலகத்தோடதா? யோசிச்சா ரெண்டுக்கும் பொதுவானது. ஆமா. நீங்க குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற உணவு எல்லாமே இந்த உலகத்துல இருந்து தானே வருது. அதுதானே உங்களோட உடம்பா மாறுது. அப்ப நீங்க எப்படி இந்த உலகத்துல இருந்து தனியாளா இருக்க முடியும்? யோசிச்சா ஆமா, நாம இந்த பிரம்மாண்டத்தோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான். ஆனா அந்த நாங்கிற உணர்வு ரொம்ப வலுவா இருக்கே. இருக்கு. அதுதான் மாயின்னு முன்னாடி சொன்னோம். ஜீவன், அதாவது நாம, இந்த ஜகத்தோட, அதாவது பிரபஞ்சத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு பகுதி. நாம தனித்தீவுகள் இல்ல, ஒரே பெரிய நிலப்பரப்போட வெவ்வேறு பகுதிகள். இந்த எண்ணம் வர ஆரம்பிச்சா நான் எனக்குங்கிற சுயநலம் குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பார்த்த உதாரணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ஜோடியா இருந்துச்சு. ஆனா இந்த லிஸ்டோட கடைசியில உயிருள்ளது உயிரில்லாததுன்னு நாம திட்டவட்டமா பிரிக்கிற ரெண்டு விஷயங்களையும் ஒண்ணுன்னு சொல்லுது. சேதனமும் அசேதனமும். இதுதான் எல்லாத்துலயும் உச்சகட்டமா தெரியுது. ஆமா. ஒரு மனுஷனே ஒரு கல்லையும் எப்படி ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? இதுதான் அத்வைதத்தோட சிகரம். நம்ம பொது அறிவுக்கு இது கொஞ்சம் சவாலான விஷயம்தான், உண்மைதான். சேதனம்னா உணர்வுள்ளது, அசேதனம்னா உணர்வற்ற ஜடப்பொருள். நாம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோடு போட்டிருக்கோம். ஆமா. ஆனா அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கோடும் ஒரு தோற்றம்தான். எல்லாமே ஒரே அடிப்படை பிரக்ஞையோட, ஒரே சைத்தன்யத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். அப்ப கல்லுக்குள்ளேயும் அதே பிரக்ஞை இருக்கா? இருக்கு. ஆனா அது வெளிப்படாத நிலையில இருக்கு. ஒரு விதையில ஒரு பெரிய மரம் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, ஆமா. அது மாதிரி மனுஷங்க கிட்ட அந்த பிரக்ஞை நல்லா வெளிப்படுது. விலங்குகள் கிட்ட கொஞ்சம் குறைவா வெளிப்படுது. தாவரங்கள் கிட்ட இன்னும் குறைவு. ஒரு கல்லுல அது உறங்குற நிலையில இருக்கு. ஆனா அடிப்படை சக்தி ஒண்ணுதான். இதுதான் கடைசியா நம்மள எங்க கொண்டு போய் விடுதுன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அத்வைதம். ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். ஆமா. அதாவது தனிப்பட்ட ஆன்மாவும் பிரபஞ்ச ஆன்மாவும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நாம ஆரம்பிச்ச சூரியன் கிரணம் கதைக்கே திரும்ப வந்துட்டோம்.
இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு சித்திரத்தை கொடுக்குது. இப்போ இந்த மூலத்துல கடைசியா தாய்மானவரோட ஒரு பாடலை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இது இந்த தத்துவத்துக்கு ஒரு நடைமுறை பரிமாணத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு. நான் படிக்கிறேன். படிங்க. சகமனைத்தும் பொய்யெனவே தான் உணர்ந்தால் துக்க சுகமனைத்தும் பொய்யென்றோ சோராது இகபரத்தும் விட்டுப் பிரியாத மேலான அத்வைத கட்டுக்குள் ஆவதென்றோ காண். ஒரு நிமிஷம். சகமனைத்தும் பொய்னா என்ன அர்த்தம்? இந்த மொத்த உலகமும் பொய்யா? நான் வாழ்ற வாழ்க்கை, என் சந்தோஷம், என் கஷ்டம் எல்லாமே பொய்யா? இதை கேட்கறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. இந்த பொய்ங்கிற வார்த்தைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். பொய்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல. மாறாக நிரந்தரம் இல்லாதது, மாறிக்கொண்டே இருப்பதுன்னு அர்த்தம். ஓ, தற்காலிகமானது. ஆமா. திரும்பவும் நம்ம கடல் அலை உதாரணத்துக்கு போவோம். அலை பொய்யா? இல்ல, அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அது நிரந்தரமா? இல்ல, அது ஒரு நொடியில தோன்றி அடுத்த நொடியில மறையுது. கரெக்ட். நிரந்தரமான உண்மை எது? கடல் மட்டும்தான். தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமும் நம்ம இன்பத் துன்பங்களும் அலைகள மாதிரி தற்காலிகமானது. அதனால அதை போய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்றாரா? மிகச்சரி. அதுதான் கருத்து. நாம நம்மள அலைகளோட, அதாவது மாறிட்டே இருக்கிற இந்த இன்பத் துன்பங்களோட அடையாளப்படுத்திக்கிறதால தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா நம்மளோட உண்மையான சொரூபம் அந்த மாறாத அமைதியான கடல்னு உணர்ந்தா இந்த சின்ன சின்ன அலைகள் நம்மள என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவர் கேட்கிறார், துக்க சுகம் அனைத்தும் பொய் என்றோ. இந்த இன்பத் துன்பங்களும் நிரந்தரம் இல்லாதது தானே? இது வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டத்தையே மாத்துது. அந்த பாடலோட கடைசி வரை இன்னும் ஆழமா இருக்கு. மேலான அத்வைத கட்டுக்குள் ஆவதென்றோ காண். கட்டுனா பொதுவா ஒரு சிறை, ஒரு கட்டுப்பாடுங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை அர்த்தம் வருமே. ஆமா. ஆனா இங்க மேலான கட்டுன்னு சொல்றாங்களே. அற்புதமான கவனிப்பு. இது ஒரு கவித்துவமான பயன்பாடு. இங்க கட்டுனா சிறை இல்ல, பிணைப்பு, ஒரு பந்தம். அதுவும் சாதாரண பிணைப்பு இல்ல. இகபரத்தும் விட்டு பிரியாத. ஆமா, இகபரத்தும் விட்டு பிரியாத பிணைப்பு. அதாவது இந்த வாழ்க்கையிலயும் சரி, இதுக்கப்புறமும் சரி, நம்ம விட்டு பிரியாத ஒரு பாதுகாப்பு பிணைப்பு. இந்த இரண்டற்ற நிலையை உணர்றதுங்கிறது நம்மள அந்த பெரிய உண்மையோட இணைக்கிற ஒரு பந்தம். அந்த பிணைப்புக்குள்ள இருக்கும்போது வெளி உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மள அசைக்காது. ஓ, அப்போ இது ஒரு விதத்துல எல்லா சின்ன கட்டுகள்ல இருந்தும் நம்மள விடுவிக்கிற ஒரு பெரிய கட்டு. அருமையா சொன்னீங்க. அதுதான் அருமையான விளக்கம். இந்த சின்ன மூலையில இருந்து இவ்ளோ விஷயங்களை நாம அலசியிருக்கோம். தொகுத்து பார்த்தா ஒரு சூரியன் கிரணம்ங்கிற சிம்பிளான ஓமையில ஆரம்பிச்சு அந்த இரண்டற்ற நிலைங்கிற தத்துவம் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியற கடல் அலையிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சிவம் சக்தி வரைக்கும், கடைசியா நம்ம உடம்புயிர்ல இருந்து பிரபஞ்ச ஆன்மா வரைக்கும் பொருந்துதுன்னு பார்த்தோம். கடைசியா தாயுமானவர் பாடல் மூலமா இத வெறும் அறிவா மட்டும் வச்சுக்காம ஒரு வாழ்க்கை அனுபவமா மாத்துறதோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. இந்த பார்வை உங்களுக்கு ஏன் முக்கியமானதா இருக்கலாம்னா, இது உங்களையும் இந்த உலகத்தோட உங்களுக்கு இருக்கிற உறவையும் பார்க்குற முறையே அடியோடு மாத்தும். எப்படி? நாம நம்மள தனித்தனி தீவுகளா, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற ஆட்களா பார்க்காம, ஒரே பெரிய முழுமையோட பிரிக்க முடியாத பகுதிகளா, ஒரே உடம்போட வெவ்வேறு செல்களா பார்க்க இது அழைப்பு விடுது. இந்த உணர்வு வந்துட்டா தனிமை, பயம், பொறாமை மாதிரியான உணர்வுகள் குறைஞ்சு இணைப்பு, அன்பு, கருணை மாதிரியான உணர்வுகள் இயற்கையாவே அதிகமாகும். ரொம்ப சரியான கருத்து. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இந்த மூலம் இரண்டற்றதா இருக்கிற பல ஜோடிகளை பத்தி பேசிச்சு. சூரியனும் கிரணமும் கடலும் அலையும் மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ரெண்டு தனித்தனி விஷயமா பாக்குற வேற எந்த ஜோடிகளை பிரிக்க முடியாத ஒரே முழுமையா பார்க்க முடியும்? உதாரணத்துக்கு சிந்திப்பவரையும் சிந்தனையையும் பிரிக்க முடியுமா? இல்ல ஒரு கலைஞரையும் அவரோட கலையையும் முழுசா பிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.